கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். உங்களுக்குலாம் தெரியும், பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்றைய தினம் இது நம்ம இயக்கம்ன்ற மாதிரியான ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது 1,00,000த்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இணைய வழியில் இணைஞ்சிருக்காங்க. இன்னும் பல லட்சம் பேர் இணைய இருக்கிறாங்க. நான் இயக்கமாக நடத்திட்டு அடுத்து தேர்தலில் போட்டியிட போறேன்ற மாதிரி ஒரு கருத்தை கூட அண்ணாமலை அவர்கள் வச்சிருக்காங்க. முதல்ல இந்த இயக்கத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இது ஒரு பிஜேபி இயக்கம், இது ஒரு இந்து முன்னணி, இது ஒரு ஆர்எஸ்எஸ், இது ஒரு ஜனசங்கம், இது ஒரு இந்து மக்கள் சேவா சங்கம், இது ஒரு பிஜேபியின் கொத்தடிமை இயக்கம். வேற என்ன சொல்றது? இவர் கட்சி ஆரம்பிக்க போகும்போது யாரை பார்த்துட்டு வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு? பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சா இல்லையா? அமித்ஷாவை பார்த்துட்டு அவர் ஆதரவோடு இந்த இயக்கத்தை தொடங்குகிறார். இந்த இயக்கத்தை தொடங்க வேண்டிய அவசியம் என்ன, தேவை என்ன? அதாவது என்ன சொல்றாரு, பிஜேபின்னு சொன்னா மக்கள் ஒத்துக்கிற மாட்டேன்றாங்க. நானும் பல முறை சொன்னேன். ரெண்டாவது, பிஜேபி எனக்கு தனி அதிகாரம் கொடுக்க மாட்டேங்குது. நான் இல்லாட்டி சும்மா விளையாண்டுருப்பேன். நான் அப்படி விளையாண்டதுனால தான் 2024 நாடாளுமன்றத்தில் தனிச்சு பிஜேபி நிறுத்தி நான் அதிக வாக்குகள் வாங்கினேன். இப்போ எனக்கு அந்த அதிகாரத்தை தர பிஜேபி தர மறுக்குது. அகில இந்திய தலைமை எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்பட முடியல. தமிழ்நாட்டில் எனக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு. நான் தியாகம் சொல்லுவேன். நான் தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மக்களுக்காக தியாகம் பண்ண வந்திருக்கேன். என்னை மகாத்மா காந்திக்கு அடுத்த மறு உருவமாக பார்க்குறாங்க. இவர் தான் காமராஜரின் வடிவம் நினைக்கிறாங்க. முத்துராமலிங்கத்தர் பேரை நினைக்கிறாங்க. வஉசியுடைய கொள்ளு பேரை நினைக்கிறாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய நேரடி வாரிசு நினைக்கிறாங்க. வஉ சிதம்பரனாருடைய கொள்ளு பேரை நினைக்கிறாங்க. போயிட்டே இருக்குங்க சார். அவர் சொல்றாரு, இவ்வளவு நான் என் உருவத்தை பார்த்தாலே எல்லாத்துக்கும் அப்படி தெரியுது, இவர் ஏதோ தியாகி போலுக்குன்றாங்க அப்படின்னு அவர் நினைச்சு பிடிச்சு பேசுவார்னு சொல்றாங்க சார். பாயிண்ட்டை பிடிச்சி எந்த பாயிண்ட்டை பிடிப்பாரு? எந்த பாயிண்ட்ல நின்று இருக்காரு இது வரைக்கும். அதனால இவரு இப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல நம்ம திராவிட இயக்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டோம். கொள்ள பேர் தப்பு கணக்கு போடுறாங்க. தமிழ்நாட்டிலே பல அரசியல் கட்சி தலைவர், விவரமான தலைவர்கள், அரசியல் இயக்கங்கள்லாம் இனி அவ்வளவுதான் திமுக ஒண்ணும் இல்லை, இனி அவ்வளவுதான் அண்ணா திமுக ஒண்ணும் இல்லை. ஒண்ணும் இல்லாட்டி என்னைக்கு வந்துடாத திரும்பி அறிவாலயத்து கதவை தட்டிடாதீங்க. போனாலாம் ராயப்பேட்டை பக்கம் திரும்பிடாதீங்க. லாய்ட்ஸ் ரோட் பக்கம் சென்றவர்கள் சென்றவர்களாக இருங்கள், வென்றவர்களாக இருங்கள். அது மாதிரி இப்ப ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு, இப்படி ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு போய். அதனால நான் பாருங்க அப்படியே சும்மா கம்பெடுத்து சுழற போறேன். இங்க திமுக ஒண்ணுமே இல்லை, முடிஞ்சு போச்சு, விஜய் ஓச்சுட்டான், நம்ம விஜய் இறக்கி ஓச்சுட்டான். இப்ப அவங்க நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், ஒரு கட்சி ஆம் ஆத்மின்னு ஒன்று கொண்டு வருவாங்க. காங்கிரஸை காலி பண்ணுறதுக்கு டெல்லியில் திடீர்னு இறக்குனாங்க. இப்போ அண்ணாமலை இறக்குனது மாதிரி அங்கே அந்த அண்ணா ஹாசரேன்னு ஒருத்தர் இறக்குனாங்க. பார்த்தா எங்கடா இருந்தார், இவ்வளோ நாள் வரைக்கும் அவர் எங்கே இருக்கான்னு தெரியாது. திடீர்னு அவருக்கு ஒரு புனித வேடம் போட்டு, ஒரு புத்தர் மாதிரி வேடத்தை போட்டு, மகாத்மா காந்தியின் மகன், நேரடி மகன்ற மாதிரி கொண்டு அண்ணா ஹாசரே அப்படின்னு இறக்குனாங்க. அந்த அண்ணா ஹாசரேட்ட போனால்தான் கெஜ்ரிவால், அந்த கூட்டத்துக்கு போனால்தான் நம்ம தற்கூரி நடிகர் விஜய். இவங்கெல்லாம் போக சொன்னது ஆர்எஸ்எஸ், யார விஜயெல்லாம் போய் எல்லாம் பண்ணிட்டு கடைசிக்கு பார்த்தா கெஜ்ரிவாலை காலி பண்ணுறதுக்கு, அங்கே ஒரு கட்சியை காலி பண்ணுறதுக்கு பிஜேபி வந்துருச்சு. காங்கிரஸை காலி பண்ணால் கெஜ்ரிவாலை காலி பண்ணால் பிஜேபி, கம்யூனிஸ்டை காலி பண்ணால் திரிணாமுலை காலி பண்ணால் பிஜேபி, ஒரிசாவில் நவீன் பட்நாயக் காலி பண்ணிட்டு பிஜேபி. தமிழர்கள்லாம் ஒடிசாவில் ஒரு தலைமைச் செயலாளர் இருந்தார் பாண்டியன், அவர் மேலூர்காரரு. அவர் களவாண்டு போட்டாருட்டான். அந்த கோயில் இருக்கிற சாவியை கொண்டு போயிட்டார் தமிழ்நாட்டுக்குட்டான். தமிழ்லாம் பூரி ஜெகநாத் கோயில் தமிழ்லாம் திருட்டு போயிட்டார் அமித்ஷா. இங்கே அமித்ஷா வருன்னு வர வைக்கிறேன், மானங்கட்ட சில பேர். இப்படி எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பாண்டிச்சேரியில் ரங்கசாமி பேரில் ஒரு கட்சி, பாண்டிச்சேரியில் அங்கே இங்கே இவிஎம் இயந்திரம் பண்ணது அங்கே பண்ணலை, அங்கே ரங்கசாமிக்கு தொடர்ந்து வச்சுக்கிட்டு அவர் ரங்கசாமி அடுத்த தடவை காலி பண்ணி விட்டுருவாங்க.
காலி பண்ணி நேரடி பிஜேபி ஆட்சி வந்துடும். இப்படி எல்லா இடங்கள்லையும் உருவாக்குறது. அது மாதிரி தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக முடிஞ்சு போச்சு. விஜயை காலி பண்ணணும்ல. அடுத்து விஜய் அவங்க ஆள் தான், ஆனால் அவரை காலி பண்ணணும்ல. அதுக்கு அண்ணாமலை சரியான ஆள், அவரை இறக்குவோம். அவர் ஒரு புது இயக்கத்தை தொடங்கி அப்புறம் அந்த இயக்கம் அரசியல் கட்சியாக பரிணமிச்சு அவர் விஜயை காலி பண்ணிட்டு அவர் பிஜேபி ஒரு பேரில் ஒரு கட்சி பேர்ல உட்காருவார். அந்த கட்சி பிஜேபியாக மாறும். கொக்குத்தலில் வெண்ணெயை வச்சு அந்த வெண்ணெய் உருகி கொக்கு கண்ணை மறித்து அந்த கொக்கை பிடிக்கிறது நடக்குமா? கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வைகுண்டத்துக்கு வழிகாட்ட போறானா? அது மாதிரி தான் அவங்க கதை. அதனால ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலையை விட்டு இப்போ இந்த அதாவது இப்போ எப்படி என்னன்னா எதிர்கட்சி தலைவர் நம்ம உதயநிதி திமுக, இப்போ இவரை விட்டு விஜய் எதிர் அரசியல் பையன் பண்ண வச்சிருவான். அடுத்து அவர் சொல்றாரு டிவிகேவா டிஎம்கேன்றார்ல, அது தற்கொலை. இவங்க டிவி விஜயா அண்ணாமலையா இப்படி ஒரு அரசியலை கொண்டு வருவோம். அதுக்கு அண்ணாமலை சரியான ஆண்டு இறக்குறாரு. நீ எத்தனை ஆளை இறக்கு, நீ யாரை இறக்குனாலும் சரி. இங்க தமிழ்நாட்டில் இது பெரியார் மண்ணுடா. தமிழன் ஏமாந்துருப்பான். தமிழன் இந்த தற்கூரிட்ட ஏமாறல. 10% அவனை காமிச்சு ஈவி இயந்திரம் மூலமாக நீ இந்த ஆட்சியை கொண்டு உட்கார வச்சிருக்கிற. ஆட்டுப்புள்ளிக்கு அண்ணாமலைக்கு நீ ஈவி இயந்திரத்தை பயன்படுத்த விட்டுருவோமா? ஏன் இந்த தற்கூரிக்கே திரும்ப ஒரு முறை உள்ளாட்சி தேர்தலை பயன்படுத்த விட்டுருவோமா? அதனால இவர் இப்ப புதுசா தமிழ்நாட்டில் பெரியார் பேரை சொன்னாதான் ஓட்டு போடுறாங்க, திராவிட இயக்கம்னு சொன்னாதான் ஓட்டு போடுறாங்க, இருமொழி கொள்கைன்னு சொன்னாதான் ஓட்டு போடுறாங்க, ஒன்றிய அரசு எதிர்ப்புன்னு சொன்னாதான் ஓட்டு போடுறாங்க. அப்ப நான் என்ன செய்ய? விஜய், நீ ஒன்றும் செய்ய வேணாம். நீ என்ன பண்ற? ஜெயிச்சோன்னு நேரம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி திருச்செந்தூருக்கு போன்னு சொன்னது அமித்ஷா விஜய. அப்போதான் உன்னை மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பா இருக்காங்க. எப்படி இருக்காங்கன்னா, நீ கிறிஸ்தவன் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பு இருக்கு. ஆனால் நாங்கள் சொன்ன மாதிரி சாதிச்சுட்ட, ஓரளவு கிறிஸ்டின் ஓட்டை வாங்கிட்ட, ஓரளவு சிறுபான்மை ஓட்டை வாங்கிட்ட. அதனால இப்போ இந்துக்கள்கிட்ட வெறுப்பு வந்துடக்கூடாது. அதனால் நீ என்ன பண்ணுற? நேர திருச்செந்தூர் போய் சட்டையை கழட்டிட்டு நீ அவர் அரை நிர்வாணமாக கோயிலுக்கு போயிட்டு வா, மக்கள் நம்பிடுவான் அப்படின்ட்டான். கரெக்டாக திருச்செந்தூர் கோயிலுக்கு அமித்ஷா சொல்லி ஆர்எஸ்எஸ் பற்ற குழந்தை விஜய் தேர்தல் எண்ணிக்கைக்கு 4 நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி போயிட்டு வந்தார். போயிட்டு வந்தோடனே இனிமேல் உன் பேர் ஜோசப் விஜய்ண்டே வச்சுக்க. ஏன்னா என்ன ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை அரசியல் ஆரம்பிப்பார்னு கேட்டால், இவ்வளோ பெரிய நாட்டில் ஒரு கிறிஸ்தவ இந்துக்களை ஆளலாமா? இந்துக்களுக்கு ஆளே இல்லையா? அந்த இந்து தான் ஆரம்பிப்பாங்க. தமிழ்நாட்டில் இந்த பொறுப்பு வேகாது. இந்துண்டா யாரான்னு கேட்பான். கோயிஸ்ரா ஹிந்து, இது நாங்கள் பக்குவப்படுத்தி வச்சிருக்கோம் இந்த மண்ணில். ஆனால் புதுசாக அந்த பொறுப்பில் வேகாது. ஏற்கனவே தூக்கி எறிஞ்ச பொறுப்பு தான் ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை கொண்டு வர பொறுப்பு. இப்படி ஆரம்பித்து கரைச்சல் பண்ணி கொண்டு வருவாங்க. அதுக்கு தான் விஜய அவங்க ஐடியா கொடுத்து ஜோசப் விஜய்ன்னு வச்சுக்க, காங்கிரஸோட நீ இருக்கிறேன்னு சொல்லிக்க, நீ காங்கிரஸோட மதச்சார்பற்ற தன்மை பேசு, ஜெயிச்ச உடனே பதவி பிரமாணம் எடுத்த உடனே வேற பெரியாதர்களுக்கு போ. நாங்களாம் இழிச்சவாய், நீ பெரியாதர்களுக்கு வந்தவங்களாம் நாங்கள் நம்பிடுவோமாடா? ஏண்டா ஆசிரியர் வீரமுடிவை பார்த்துட்டா நாங்கள் நம்பிடுவோம் உன்னைய? இது ஆர்எஸ்எஸ் வேலை. இங்கே பெரியார் பேரை சொல்லாமல், அண்ணா பேரை சொல்லாம இங்கே யாரும் வெற்றி பெற முடியாத. திருச்சியில என் கொள்கை பெரியார் அண்ணா எம்ஜிஆர். அண்ணா திமுகவை டேக் ஓவர் பண்றாராம். அண்ணா திமுகவை யாரெல்லாம் டேக் ஓவர் பண்ண பார்த்து இந்த மண்ணோட மண்ணா போயிட்டான்டா விஜய். இப்ப இவர் ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை இவர் டேக் ஓவர் பண்றாராம். இவர் அதுதான் வர்றாராம். நீ பண்ண முடியுமா? நடக்குமா? அதனால இப்படி ஒரு நப்பாசிரியர் இப்போ ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலையை இறக்கி விட்டு டிவிகேவா டிஎம்கே இல்லாம விஜயா அண்ணாமலையா தமிழ்நாட்டு அரசியல் இப்படி கொண்டு போறாங்க. கொண்டு போக முடியுமா? ஆலமரம் போன்று வளர்ந்திருக்கக்கூடிய 2 இயக்கம் அதிமுக திமுக. திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திமுகவும் எங்களை போன்ற திராவிட இயக்கங்கள் வலுவா இருக்கும். இங்கே இவிஎம் தந்திரத்தை தான் நீ ஜெயிச்சிருக்கே தவிர விஜய்க்கு ஒன்றும் பெரிய செல்வாக்கு கிடையாது.
ஏன்டா 8 மாவட்டத்தில் ஒரு சீட்டு கூட வர முடியல? நீ ஜெயிச்சிருக்கிற 107 சீட்ல 30 சீட்டு வந்து 500, 50, 1000. என்ன பெரிய மக்கள் சக்தி இருக்கு? ஒரு நடிகரா இருக்கிற விஜய்க்கு இதான் நிலவரம். இந்த ஆட்டு புழுக்கு ஏற்கனவே ஒரு ரவுண்டு வந்துட்டு வேல் எடுத்து யாத்திரை போயிட்டு தோத்துட்டு அசிங்கப்பட்டுட்டு கேவலப்பட்டுட்டு கோயம்புத்தூர் நாடாளுமன்றத்திலிருந்து அசிங்கப்பட்டு, அதுக்கு முன்னாடி இங்கே கரூர் பக்கத்தில் அரவாக்குறிச்சி நின்று கேவலப்பட்டு எல்லாம் பட்டு இன்னும் இழுக்கப்பட்டு கேவலப்படுறதுக்காக ஒரு கட்சி. பணம் இருக்கு, ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை கிட்ட பணம் இருக்கு. அந்த பணத்தை ரைடு பண்ணி வாங்கிட்டு பயந்துட்டு தான் அமித்ஷா காலில் விழுந்து உங்க தயவோட நீங்க நான் ஒரு கட்சியை கிளை கழகத்தை ஆரம்பிக்கிறேன். பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு 42 அமைப்பு மொத்தம். ஆர்எஸ்எஸ் அமைப்பில் தான் அரசியல் பிரிவு தான் பிஜேபி. 43 தற்கொலை கட்சி. அது என்னது? தமிழக வெற்றி கழகம். அது தற்கொலை கழகம், அது ஒரு கட்சி. 44 ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை இயக்கம். இதான் நடக்க போதே தவிர ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை இயக்கம் இங்க போனி ஆகுமா? இங்க வந்து அவர் வந்து இப்ப இவர் பெரியார் பேரை சொல்லு, நீ பெரியார் இடலுக்கு போ, நீ வந்து பெரியார் எதிர்த்து பேசு. சீமான் எதிர்த்து பேசுனது சரியா வரல. சீமானுக்கு உண்மையிலேயே அவர் ஆர்எஸ்எஸ் அஜெண்டா அடிப்படையில் செயல்பட்டதுனால தான் மாபெரும் தோல்வி. அவருக்கு சும்மா சாதாரண தோல்வி இல்லை. அவர் வந்து எப்பயும் மாதிரி தமிழ் தேசியம் பேசுகிற தமிழ் தேசியம் போலி தமிழ் தேசியம். திராவிட வேறு அல்ல, தமிழ் தேசியம் வேறு அல்ல. திராவிட இயக்கம் தான் தமிழ் தேசியத்தை வார்த்தெடுத்த இயக்கம் திராவிட இயக்கம் தான். அதனால இங்க பெரியாரை யார் பேசினாலும் திராவிடத்தை எவன் பேசினாலும் இந்த மண்ணில் காணாம போயிட்டாங்க, இந்த மண்ணில் இருக்கிறவங்க தெரியாம போயிட்டாங்க. திராவிட இயக்கம் இருக்கு, 100 ஆண்டுகள் திராவிட இயக்கம் இருக்கு. ஆர்எஸ்எஸ் மாதிரி உலகம் முழுவதும் நிதி வசூல் பண்ணி ஒரு பயங்கரவாத அமைப்பாக திராவிட இயக்கம் இல்லை, ஒரு ஜனநாயக இயக்கமாக 100 ஆண்டுகள் பல்வேறு சாதனைகளை சாதித்த இயக்கமாக இங்கே திராவிட இயக்கம் இருக்கு. நீ 2024 வரைக்கும் சீமானுக்கு விழுந்த வாக்கு என்ன? திராவிட இயக்கத்தை சேர்ந்த குடும்பங்களை சேர்ந்த தம்பிகள் தான் சீமானுக்கு இருந்தாங்க. நீ பெரியார் என்னைக்கு நான் பார்ப்பன கடப்பாரியை வைத்து பெரியார் கோட்டை இடிப்பேன்னு சொன்னியோ அதோட உன்னுடைய கோட்டை தகர்ந்தது. நாம் தமிழர் கட்சி என்ற கோட்டை பெரியார் கோட்டை இடிப்பேன் என்று இந்த மண்ணில் சொன்னதுக்கு பின்னாடிதான் மண்ணோடு மண்ணாக கரைந்து விட்டது நாம் தமிழர் கட்சி. இந்த 2026 தேர்தலுக்கு பின்னாடி நாம் தமிழர் கட்சி என்ற கட்சி இனிமே தமிழக அரசியல் களத்தில் நிலைபெற முடியாது. எவன் ஒருவன் பெரியாரை பேசுகிறானோ, இந்த திராவிடத்தை இழிவா பேசுறானோ, அதை பேசுறதுக்கு தான் திரும்ப ஒரு ஆள் ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலையை இறக்கி விட்டுருக்க. இந்த ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை என்ன, அமித்ஷாவே பல முறை உருண்டு திரண்டு தோல்வியை சந்தித்திருக்கிறார். மோடி பல முறை வந்து தோல்வியை சந்தித்திருக்கிறார். ஆர்எஸ்எஸ் எந்த வடிவத்தில் வந்தாலும், விஜய் வடிவத்தில் வந்தாலும், ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை வடிவத்தில் வந்தாலும், சீமான் வடிவத்தில் வந்தாலும், இது பெரியார் மண், கண்டுபிடிப்போம், தோலுரித்து காட்டுவோம். நன்றி சார். நன்றி.